குட் மார்னிங் மேம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் ரிலேட்டட் உங்கள் வயது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்காக எங்கள் ஆக்சி ப்ளஸ் வந்தீங்க. ஆக்சி ப்ளஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்சி ப்ளஸ் எனக்கு நான் டாக்டர் பால் அவங்க ஒய்ஃப் டாக்டர் பால், பிரியா பாலோட ஃபாலோயர். வெரி குட் வெரி குட். அவங்க வீடியோஸ்லாம் பார்த்தேன். உங்களோடது ஒரு 2 வீடியோ பார்த்தேன். அப்புறம் சாரோடது ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு அவங்களும் நிறைய சஃபர் ஆனது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு இங்கே ஆக்சி ப்ளஸ் வந்தது எனக்கு நிறைய ஹோப் வந்துருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபியை விட நான் செகண்ட் பேபி எப்போ வந்துட்டு நான் மெடிசனே இல்லாமல் நார்மலாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்துட்டு எனக்கு எப்போதும் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எது சாப்பிட்டாலும் எனக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட கனெக்ட் பண்ணிட்டு சரி நம்ம ஒரு ட்ரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்த புதுசுலலாம் வந்துட்டு அதிகமாகவே நான் ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்னால் ஸ்வீட் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்வீட் கிரேவிங் நிறைய இருந்தது. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு 60 to 70% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வெரி குட் வெரி குட். அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் கட் ரிலேட்டட் சொல்லியிருப்பீங்க மேடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீல் ஸ்கிப் பண்ணால் கிடினஸ் தலை சுற்றும், அதே மாதிரி ப்ளோட்டிங், அசிடிட்டி, அண்ட் தென் கான்ஸ்டிபேஷன் ஆன் அண்ட் ஆஃப் முன்னாடி இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். அண்ட் மோர் ஓவர் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கூட சொல்லியிருந்தீங்க. ஸோ இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம்? முன்னே விட எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. என்னால தூங்க நினைச்சா தூங்கிடுறீங்க. முன்னாடி எல்லாம் அப்படி தூங்க முடியாது. ரொம்ப ஒரு 1 o'clock ஆயிடும் எனக்கு தூங்குறது. புரியுது. இப்போ நான் ஒரு 11 o'clock. வெரி குட் வெரி குட் வெரி குட். அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா? எனக்கு எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதை விட வந்துட்டு நான் இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஃபீல்லாம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வெரி குட் வெரி குட். ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 விஷயம் என் ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டாப் 3 என்ன சொல்வீங்க? ஓவர் ஈட்டிங் கம்மி பண்ணிருக்கீங்க. வெரி குட். செகண்ட், அப்புறம் வந்து ஸ்வீட் சாப்பிடுறது கம்மி பண்ணிருக்கீங்க. ஓகே. எனக்கு வந்து நல்ல தூக்கம் வருது. இது 3 தான் மேம் எல்லாத்துக்கும் பேசிக்கே. ஒரு ஹெல்த்துக்கு பேசிக் வந்து இதுதான். இது 3மே சரியாயிடுச்சுனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மோர் ஓவர் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க? இட்ஸ் ஹீலிங். ஓகே ஓகே. உமன்ஸ் ரிலேட்டட் வெல்னஸ் சென்டர். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஈவன் உங்கள் ஹஸ்பண்ட் கூட டாக்டர் சிபி ட்ரீட்மெண்ட் வராருன்னு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 years வந்துட்டு பேக் பெயின் ப்ராப்ளம். ஓகே மேடம். ஓகே. இப்போ இங்கே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த நெக் பெயின், பேக் பெயின் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. வெரி குட் மேடம், வெரி குட். டச் வுட். ஸோ இப்போ இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டாக்டர்ஸே பார்த்துருக்கோம். ஓகே. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. இங்கே ஒன் டைம் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. தேங்க்ஸ் டு பிரியா பால் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் பை த உமன்ஸ் வெல்னஸ்ங்கிறதுல வந்து நான் எப்பயுமே வந்து எந்த ஒரு ஃபீமேல் வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ட்ரஸ்ட் யூ கேன் கிரியேட். ஸோ வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? Anything? Okay, that's it. Okay madam. Okay. So எனக்கு நான் பார்த்த வரைக்கும் வந்து வெளியிலலாம் வந்து ஜஸ்ட் டெம்பரரியா ஃபிக்ஸ் பண்றாங்க. எனக்கு இங்க தான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வருது. சோ எனக்கு வந்துட்டு ஒரு பிலீஃப் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து ஃபுல்லா கியூர் ஆகும் அப்படின்னு ஒரு பிலீஃப் கொடுக்குற பிளேஸ் மாதிரி தெரியும். புரியுது மேம். ஏன்னா அந்த டாக்டர் பேஷண்ட் கனெக்டை விட இட்ஸ் மோர் தென் த இப்போ உங்க ப்ராப்ளம் என்னங்கிறது ஒன்னு அனலைஸ் பண்ணாம நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுமே நான் கேட்பேன். உங்க இம்யூனிட்டி முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப டீப் ரூட்டடாக அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களோட செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 3 செஷன் தான். 3 அண்ட் தென் 3 செஷன்லையுமே எத்தனை நாள் கேப் கொடுக்க சொல்லியிருந்தேன்? 15 days கேப் கொடுத்தேன். வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் அ குட் ரிசல்ட் அண்ட் நோ அன்வான்ட் மெடிகேஷன்ஸ். அதுதான் நான் வந்து எங்களோட விஷயம் பொறுத்தவரையும் நிறைய செஷன்ஸ் தேவையில்லை. அண்ட் தென் அந்த செஷன்ஸை ஒழுங்காக முடிச்சிட்டாலே மோர் தென் எனஃப். ப்ளஸ் நான் வீட்டில் சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக ஆக்சி ப்ளஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு ரேட்டிங் கொடுக்கணும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங் 0 to 10 ஸ்கேல கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? 10 out of 10 கொடுத்துருவீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுக்கு இப்போ கொஞ்சம் சொன்னீங்களா ஒரு 20% மிஸ் ஆகிற பீஸ் வி கேன் ஃபிக்ஸ் தட் ஆல்சோ. ஸோ பிகாஸ் இட்ஸ் அ ஷார்ட் ஸ்பேனுங்கிறதுனால இட்ஸ் ஒர்க் ஆன் அ லாங் டர்ம் பேசிஸ் மேம். மோஸ்ட்லி ஒரு ஹார்ட்லி 3 to 4 வீக்ஸ்லேயே நீங்கள் சொல்லுவீங்க இன்னுமே எனக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது டாக்டர். நீங்கள் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஸோ ஐ கேன் மை குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹாஸ் இம்ப்ரூவ்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.